வெல்கம் டு பயணக்குழு vlogs. வந்து நம்ம வந்து வீடியோ போட்டு பல வாரங்கள் பல மாதங்கள் ஆகுது. அது இருக்கிற சப்ஸ்கிரைபரும் இருக்காங்களா போயிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் நிறைய நமக்கு ஒர்க்கெல்லாம் இருந்ததுனால நிறைய நமக்கு பயங்கர பிஸி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து போட முடியலை. ஸோ இனிமே வந்து நம்ம ரெகுலராக என்ன குழி ரெகுலராக போட்டுடலாம்ல? போட்டுடலாம்ப்பா. தடவை வந்துட்டு மஹாப்ஸ் கூட்டு போனீங்க, இந்த தடவை எங்க போறோம்? குள்ளி நீங்க தான் சொல்லணும். வழக்கம் கூடாதுப்பா, தெலுங்குல பேசணும். ஏனுங்க எங்க போறோம் அப்படி கேட்கணும். கண்ணு வண்டி ஓட்டுறியாக்கும் அந்த மாதிரி போறோம். சண்முகம் உடரா போட்டோம். எங்க போறோம்னு தெரியுமா சக்தி? உங்க நாலேஜ் கொஞ்சம் இருந்துக்கிறீங்களா? தற்கூறிங்க. வார்த்தைகள் வரலையா? செயல்ல காம்பனா யாருன்னு கேப்டன் நீங்களே சொல்லிடுங்க எங்க போறோம்னு. நானா வேணாம் அம்மா பேசு. நீ இல்லப்பா கேப்டன். சொல்லுங்க கேப்டன். ஒரே அசிங்கமா இருக்கு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். சொல்லுங்க குள்ளி எங்க போறோம், என்ன பிளான் வச்சிருக்கோம், என்ன பண்ண போறோம்? பயணக்குழுல இந்த வாட்டி பயணக்குழு எங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த வாட்டி வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல அந்த மாதிரி போறோம். அந்த மாதிரி மேப்லயே எதுவும் இல்லை. கோயம்புத்தூர் பக்கத்துல சரியான லொகேஷன் இருக்கு. சக்தி என்ன பீச்கா? சென்னை பக்கத்துல அந்த மாதிரி கோயம்புத்தூருக்கு மிக அருகில் அந்த மாதிரி இருக்கிற ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் ஒன்று போறோம். என்னத்த கோயம்புத்தூர் சுத்தி டூரிஸ்ட்? பொள்ளாச்சி தானே? ஆமா. அப்படியே சஸ்பென்ஸ். கோயம்புத்தூர் பொள்ளாச்சி போறோம் அவ்வளவுதானே. சோ பயணக்குழு வந்து கொங்கு நாட்டுல இருக்கிற பொள்ளாச்சி நோக்கி போகுது. அப்படிதானே? கரெக்ட். சிறப்பு. எப்பயுமே படம் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் பொள்ளாச்சி போவீங்களா? நாங்க vlog எடுக்கிறதுக்கே பொள்ளாச்சி போவோம். அந்த மாதிரி போடு அப்பா ஒரு வழியா கிளம்பி இருக்கிறதே ஒரு பெரிய டாஸ்கா ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா வந்து ஒரு நம்ம மணி இப்ப வந்து கரெக்டா ஒரு 1:30. நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பலாம்னு பிளான் பண்ணோம் குள்ளி? 8 மணி. 8 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். கொஞ்சம் லேட் ஆகி ஒரு 1:30 மணிக்கு தான் வந்து குரோம்பேட்டை வந்து தாண்டறோம். ஸோ இன்னும் சிட்டிக்குள்ள வெளில போல. இந்நேரத்துக்கு பிளான் படி இந்நேரத்துக்கு சேலத்துக்கிட்ட போயிருக்கணும். இந்த பையனுக்கும் நான் நிறைய தடவை சொல்லி டயர்டே ஆயிட்டேன்ப்பா. ஒரே இன்ஸ்ட்ரக்ஷனை 4 தடவை சொல்ல வைக்கிறான். ஆஃப் கேமராவே இவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டேன். சரி அப்படின்னு இப்ப திரும்ப அவன் ஃபேஸ மறைச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இறக்குப்பா அத அப்படின்னா ஆஃப் பண்ணிடவா அப்படின்னு கேக்குறான் என்கிட்ட. போன பயணத்துல வந்து ஒரு முக்கியமான ஆளை வந்து வீட்லயே விட்டுட்டு போயிட்டோம். ஸோ இந்த பயணத்துல அவங்க இருக்காங்களா? கண்டிப்பா. அப்படியே அவங்கள எடுத்து காட்டுங்க என்ன பண்றாங்கன்னு. இங்க பாருங்க. அவ வந்துட்டு கொஞ்சம் லைட்டா பயந்துட்டா சத்தம் போட்டோன்னே. பாரு அவன் நம்மளே பயப்படும் அவளை பண்ணி. ஏன் குள்ளி இந்த இதுக்கு முழுக்க நம்மள வந்து ஒழுங்கா கவனிச்சு காலையில எல்லாத்தையும் கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் எழுப்பி டைமுக்கு கூட்டு போற பொறுப்பை சக்திட்ட ஒப்படைச்சிருவோமா? என்ன தேர்றாங்க? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. அவ்வளவுதான். ட்ரிப் அப்படியே ஆமா தூங்கிட்டு இருப்போம். எல்லாரும் போயிட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருப்போம். நீ இந்த பொறுப்பு எடுத்துக்கிறியாப்பா சக்திவேல்? சின்ன பொறுப்புலாம் என்ன? போன் பேசுறியா? கொஞ்சம் பெரிய பொறுப்பு. அதான் போன் பேசுறியா? உபமா வாட்டியாமா? லேடன் பேசுறியா? லேடன்னா பின் லேடன் பேசுறியா? சரி நான் பேர் சொல்லவா? சனவம் இல்ல சொல்லு. என்னன்னா சொல்லு. பையன்ட்ட தான் பேசுறேன். பையனா இல்ல பரவாயில்ல, பையன் பேரே நான் சொல்றேன். என்ன போ இல்ல ஜேல ஆரம்பிக்கும். ஜாக்சன் சொல்லுங்க. ஆமா
ஆம்பளைங்களா என்னைய ஜாக்சன் ஜாக்சன் கூப்பிடுவாங்க, பொண்ணுங்களா என்னைய ஜாக்கி ஜாக்கி கூப்பிடுவாங்க. ஓ ஜூலி என்னப்பா இதெல்லாம் ஒரு பாட்டே இல்லப்பா. நானா உருவாக்கி பாடுற பாட்டுகள்லாம் பாப்பா காப்பிரைட் அடிப்பாங்க. நீ கட்டுவ பேட்ச் ஒர்க் நான் தான்டா பண்ணேன். ஸோ வழக்கம் போல நம்ம இந்தியா விண்டீசல் வந்து வண்டி எடுத்துட்டாப்ல. நம்ம கணக்குப்படி 10 மணி நேரம் வருது. நம்ம நடுவில் டீ அது இதெல்லாம் குடிப்போம் வழக்கம் போல. ஸோ ஒரு 12 மணி நேரத்துல வந்து நம்ம கோயம்புத்தூர் போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மதியானம் 2 மணிக்கு தான் நாங்க வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆவோம்னு கணிக்கிறோம். ஆனா நம்ம வின் பெட்ரோல் வந்து என்ன பண்ண போறாரு. ஸோ அவர் கையில தான் மொத்தமும் இருக்கு. பொங்கலுக்கு எல்லாமே வந்து ஆபீஸ்ல இருந்து வேலையெல்லாம் பார்த்து பொங்கலே முடிச்சிட்டு தான் இந்த ட்ரிப்பை வந்து நாங்க வந்து தொடர்றோம், வேற வழியே இல்லாம. ஸோ அவ்வளோ ஒரு நெருக்கடியாக தான் இருந்தது. ஏன்னா எல்லாம் ஊருக்குன்னு எல்லாம் போயிட்டாங்க. ஸோ நமக்கு ஆஃபீஸில் லீவ் இல்லை. ஸோ அதனால் நம்ம இப்போ தான் உள்ளியெல்லாம் பொங்கல் அன்னைக்கும் 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. மாடு மாதிரி உட்காந்து வேலை பார்க்குறாங்க. இப்போவுமே இந்த வாட்டி லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துடலாமான்னு தான் பார்த்தேன். லீவ் சொல்லிட்டோம், பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுமே எடுத்துட்டு வந்துடலாமான்னு பார்த்தேன். அப்புறம் இவ்வளோ உழைச்சி என்னடா நமக்கு என்னடா கொடுக்குறானுங்க அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்க்கு போனதுனால உழைச்சி சம்பளம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை விட ஜாஸ்தியா வேலை பார்த்து கொடுக்குறேங்கிறது தான் பாயிண்டேங்க. நீ வேலைக்கு போவல்ல, அப்போ உனக்கு தெரியும்டா. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. வேலை பாக்குறவங்க கஷ்டம் அப்ப புரியும் உனக்கு. 8 மணிக்கு இன்டர்ன்ஷிப் ஆபீஸ் போடான்னா 9 வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருப்பான். இவன் வந்து ஆபீஸ பத்தி பேசுறான் பாத்தீங்களா குள்ளி. அதான் ஆபீஸ் போற கஷ்டம் தெரியுமா இவருக்கு. நான்லாம் மாடா பஸ்ல அடிச்சு ஒடிச்சு தூங்கிக்கிட்டே போறேன் தெரியுமாக்கா. நம்பி நீ போவே இல்லப்பா. உன்ன மாதிரி முட்டாள வேலைக்கு வச்சதுனால தான் எனக்கு இந்த நிலைமை. தூங்கிட்டு போயிருப்பான், எங்க போயிருப்பான்னு தெரியல, ஆபீஸ் போயிருப்பானான்னு தெரியல. என்னப்பா என்னது இது லைட்லாம் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. அது ஆனா இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டோம். எல்லா இடங்களுக்கும் நீ அப்ப இங்க இல்லவே இல்லடா. நீ அப்ப இங்க இந்தியால இல்லடா. நாங்க என்னடா பண்றது? கால் பண்ணிருந்தா சவுதில இருந்து கிளம்பி இங்க வந்திருப்பியா? அடுத்து தள்ளி இருப்போம். காலையில 9 மணிக்கு எந்திரிக்க மாட்டான் ஷிஃப்ட்டுக்கு. நைட்டு வந்திருப்பானா. பிளஸ் அங்கெல்லாம் எக்கச்சக்க கூட்டம் கௌதம். ஆமா ஏங்க நாளைக்கு எதுக்குங்க வராங்க? எதுக்கு? ஐயோ அப்பா, எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? ஆனா ஓகே கிளம்புங்க, வெளில போலாம் எல்லாரும். ஓகே கிளம்புங்க எல்லாம் கும்பல். ஐயோப்பா, ஏன் அப்படி கிளம்ப முடியல? ஏன்னா நம்ம கிட்ட காசு இல்லை. சக்திவேல், இந்த காலேஜ்ல படிச்சிருந்தா அப்படியா இருப்பேன், அந்த காலேஜ்ல படிச்சிருந்தா இப்படியா இருப்பேன். முதல்ல நம்ம படிக்கணும். எங்க படிச்சாலும் முதல்ல படிக்கணும்பா. அதை விட்டுட்டு அந்த காலேஜ்ல படிச்சிருந்தா இது பண்ணிருப்பேன், இந்த காலேஜ்ல படிச்சிருந்தா நான் நாசால வேலைக்கு சேர்ந்திருப்பேன், இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கே தவிர எத்தனை அறிவு வச்சிருக்க சொல்லு. அதுக்கெல்லாம் ரீசன் இருக்குப்பா. ஒரு வருஷமா உசுர கொடுத்து சொல்லி கொடுத்த வாத்தியார மறந்துட்டு பாஸ் ஆகி போறீங்களே, உங்களை மாதிரி நன்றி கெட்டவன் நான் கிடையாது. என்னப்பா பில்ஸா என்னப்பா திமுறா? எல்லாம் பிளான் எல்லாம் பண்ணியாச்சு. கிளம்புற நேரத்துல உடம்பு சரியில்லை, அதனால ஆனாலும் வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு கஷ்டத்துலயும் வந்து புள்ளி கேப்டன் வராங்க. போத்திக்கலாம். எஸ்கிமா குளிர் தள்ளி தங்கம். ஓகே, are you comfortable whiskey? அது மட்டும் தான் வச்சிருக்கேன்னு நினைச்சீங்களா? கிடையாது.
கிடைக்குமா? கை விட்டு அடிச்சீங்களே இது வந்து நெக் பில். என்னது? நெக் பில்லோ. நெக் பில்லோ. நெக் பில்லோ. ஓகே. ஏன்பா 1000 ரூபாய் உனக்கு ஒரு காசாப்பா? என்னப்பா தம்பி போங்க தம்பி. அன்னைக்கு அப்படிதான் திடீர்னு பார்த்தா லீவ் மெரிடியன்ல நின்றுகிட்டு இருக்க. கேட்டா ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி டிக்கெட் நின்னுகிட்டு இருந்தோம். பார்ட்டிக்கு போயிருக்கேன்ற. விஸ்கி வந்துட்டு ஹெவி லைட்ஸ்னால என்னடா இது எப்படா ஆஃப் பண்ணி தொலைவீங்க அந்த மாதிரி இருக்கா. இதுதான் அவளோட ஃபேவரட் ஸ்பாட். ஏசிக்கு கரெக்டா முன்னாடி வந்து உட்காந்துக்க வேண்டியது. நீங்க யாராவது திருச்சி ஹைவேல போயிருந்தீங்கன்னா அந்த ரோடு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா எப்ப மேப்ல போட்டாலும் சென்னை டு கோயம்புத்தூர்னு போட்டா திருச்சி வழி தான் காட்டுது. ஆனா சென்னை சேலம் டு கோயம்புத்தூர் இல்ல, சென்னை டு ஆலியார். சென்னை டு ஆலியார்னு எப்ப போட்டாலும் அந்த வழி தான் காட்டுறான். சோ என்ன அந்த வழின்னு தெரியல. அண்ட் கம்மி மினிட்ஸ்ல காட்டுது. கம்மியா இருக்கு. அதுவும் இதா இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் நல்ல ஹைவே இல்ல, நல்ல ஹைவே போட்டுமே ஏதுக்கு அந்த காட்டுறான்னு தெரியல. ஒரு ½ an hour டிஃபரன்ஸ் காட்டுது. திருச்சி வழியா போனா கம்மி ஆகும் டைம் அப்படின்னு. ஆனா திருச்சி வரைக்கும் ஓகே நமக்கு தெரியும். திருச்சிக்கு மேல அந்த பக்கம் ரோடு எப்படி இருக்கும்னு கான்ஃபிடென்ட்டா தெரியாததுனால அப்புறம் டுவர்ட்ஸ் மதுரை அந்த ரோட்ல சவுத் வரைக்கும் சூப்பரா இருக்கும். பட் திரும்ப இந்த உள்ளுக்குள்ள வரது இந்த உள்ள பக்கம் வழியா தான் சொல்லுது. திருச்சினாலே ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க பரவாயில்ல. வேணாங்க ரெக்கார்ட் எனக்கு தெரியும். நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும். அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. இது எடிட்ல தூக்க கூடாது சுந்தரா. இது கன்ஃபார்மா வரணும். சமயபுரம் கோயில் போனது ஞாபகத்துக்கு வருது. ஓகே ஞாபகம் இருக்கு. எல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. நம்ம தானே போனோம் சமயபுரம். ஆமா அதான் சொல்றேன், திருச்சினாலே சமயபுரம் நம்ம போனதே ஞாபகத்துக்கு வருதுன்னு ஒரு குட்டி பாச விட்டேன். எழுதிருவீங்களே கதையா. சரி இந்த டைம்ல வருஷம் இல்லாம போயிட்டா. இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அப்படியெல்லாம் நீங்க அப்படிதான் சொல்லுவேன். அப்புறம் நான் மிரட்டுவேன். அப்படியெல்லாம் சொல்லப்படாது. என்னடா மிரட்டுற? இதெல்லாம் எங்க நார்த் இந்தியால நடக்குதா? செக் போஸ்ட்ல கேரளா. அம்மே துஷ்மன். கோச்சாரம் சரியில்லை. உன் வீட்டோட பிச்சுக்கிட்டு உன் மூஞ்சில விழுந்துரும். விழுந்துச்சா பாத்தியா? 2 பேர் யாரோ புதருக்குள்ள போறாங்களா? அதுவும் பேக் எடுத்துட்டு போறாங்க. என்ன பேச போறாங்கன்னு தெரியல. எதா இருந்தாலும் நேர்ல பேசுவோங்க. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். என்ன பேச போறாங்க தெரியல. அதோட கியூரியஸா இருக்கு. எஸ் போனதும் பேசுவாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். போனோனே பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம் எல்லாருக்கும். இங்க பாருங்க, டிரைவர் உங்களை இல்லப்பா. என்னடி இது? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நாங்க ரீச் ஆயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ன் அப் ஆயிட்டு இப்போ ஒரு ஸ்பாட்டுக்கு போறோம். கம் ஆன் லெட்ஸ் கோ. வாங்க வாங்க வாங்க.
இவங்களெல்லாம் ரெடி பண்ணி கிளப்பி கூட்டு போறதுக்குள்ளார இதுல ரெடியாக என்ன இருக்கு? வந்தது அதே ready-ஆ ட்ரெஸ், தான் இருக்கும். அதே அக்கா மட்டும் தான் ட்ரெஸ், outfit அதே மாத்திருக்காங்க. ஷார்ட்ஸ், அதே டிஷர்ட். ஒரு ரெடியாக என்ன இருக்கு இதுல? சாக்ஸ் மட்டும் நான் கழட்டி கண்ணாடியோட நீங்க கார்ல வந்து அதே கண்ணாடி. இதுல ரெடியா இருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. ஃப்ரெஷ் ஆயிட்டு நீங்க எல்லாம் வர்றதுக்குள்ள லேட் பண்றீங்களே. ஏங்க இவ்வளோ வெயில் பா, சென்னையில கூட இவ்வளோ வெயில் இல்லைங்க.